வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தலைப்பு வந்து மைண்ட் செட்டிங். ஒரு குறிப்பிட்ட மனநிலையில் இருக்கிறது ஸ்ட்ராங்காக. அதை வந்து நம்ம வந்து அலட்சியம் அப்படின்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா, சில விஷயங்கள் வந்து இது இப்படி தான் எனக்கு நல்லா தெரியும் ஆணித்தனமாக, அதாவது ரீசெக் பண்ணுறதுக்கு நம்ம ரீசெக் பண்ண முயற்சி பண்ணுறதில்ல அல்லது விரும்புகிறதில்ல. நம்மளாம் ஒரு மைண்ட் செட்டிங்களுக்கு வந்துவோம். இது வந்து இப்படி தான் எனக்கு நல்லா தெரியும். ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க சொல்கிற வார்த்தை, நான் எத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கேன், எனக்கு இது தெரியாதா, இது இப்படி தான், என்னோடய படிப்பு என்ன, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எனக்கு எல்லாமே தெரியும், இது இப்படி தான் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட மைண்ட் செட்டிங்கில் இருக்கிறது. அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு 2 சின்ன உதாரணம். ஒன்று வந்து ஒரு கதை, இன்னொன்று ஒரு உண்மை சம்பவம். முதல்ல கதையை பார்ப்போம். ஒரு வெளிநாடுன்னு வச்சுக்கோங்க. வெளிநாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த பகுதி வந்து ஏழை மக்களாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே ஒரு வயதான தம்பதியர் இருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு வயதான தம்பதி வசித்து வராங்க. ஒரு நாள் விடிய காலையில் 5 மணிக்கு கதவு தட்டுற சத்தம். உடனே இந்த பெண்மணி எந்திரிச்சு வந்து, வயதான பெண்மணி எந்திரிச்சு வந்து கதவை திறக்கிறாங்க. பார்த்தா பக்கத்து வீட்டுக்கார பெண்மணி இருக்காங்க. என்னங்க, இது என்ன வேணும், கொஞ்சம் காஃபி பவுடர் இருந்தால் கொடுங்க, காஃபி பவுடர் தீர்ந்து போச்சு அப்படிங்கிறாங்க. இவங்களும் சரி, என்னடா அது 5 மணிக்கு வந்து எழுப்புறாங்க அப்படின்னு சலிச்சுட்டு கொடுத்துட்டாங்க. திருப்பி அடுத்த நாள் அதே மாதிரி விடியகாலம் 5 மணி கதவு தட்டுற சத்தம். என்னடான்னு எந்திரிச்சு போய் பார்த்தா அதே பெண்மணி, நேற்று வாங்க மறந்துட்டோங்க, நாளைக்கு நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன், இன்னைக்கு கொஞ்சம் காஃபி பவுடர் கொடுங்க அப்படின்ன உடனே இவங்க சரின்ட்டு சலிச்சுக்கிட்டே கொடுக்குறாங்க. அதை வெளியே காட்டிக்காமல் கொடுத்துட்றாங்க. 3ஆம் நாள் பார்க்குறாங்க, விடியகாலம் 5 மணிக்கு அதே மாதிரி சத்தம். இந்த பெண்மணிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. பாரேன், இந்த பக்கத்து வீட்டு பெண்மணி 2 நாளாக நம்ம தூக்கத்தை கெடுத்து 5 மணிக்கு வந்து காஃபி பவுடர் கொடுங்க கொடுங்கன்னு உயிரை எடுக்கிறாங்க. இப்போ என்னடான்னா இன்றைக்கும் தட்டுது, நம்ம தூங்குற மாதிரி நடிப்போம் அப்படின்னு முழிச்சு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம ஏன் போய் கதவை திறப்பானே, அவங்களுக்கு காஃபி பவுடர் கொடுப்பானே அப்படின்ட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. ரொம்ப நேரம் கதவு தட்டப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமாக தட்டப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த அம்மாவுக்கு கோபமான கோபம். என்ன ஆனாலும் சரி கதவை திறக்கக்கூடாதுன்னு திறக்கலை. அதுக்கப்புறம் கதவு தட்டுற சத்தம் நின்றுச்சு. அப்பாடா, அந்த பெண்மணி போயிட்டாங்கன்னு இவங்க நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சு காலைல எழுந்திரிச்சு அவங்க அன்றாட வேலையில் பார்த்துட்டு திடீர்னு ஒரு 11 மணிக்கு அந்த பக்கத்து வீட்டு பெண்மணியாக வெளியில் வரும்போது பார்க்குறாங்க. இவங்க மனசுக்குள்ளே சங்கடம் இருந்தாலும் சரி அதை வெளியே காட்டிக்காத மாதிரி அவங்கள பார்க்கும்போது அவங்க ரொம்ப உற்சாகமாக எப்பொழுதும் உள்ள உற்சாகத்தை விட அதிகமான உற்சாகத்தில் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சந்தேகம், என்னடா நம்ம வேணுக்குனே நம்மளை வெறுப்பேற்றுறதுக்காக அப்படி இருக்காங்களா என்னன்ட்டு இப்படியே பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்புறமா வேறு வழியே இல்லாமல் அவங்க வாயை திறந்து அவங்கள கேட்குறாங்க, என்னங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, என்ன விஷயம்னு. அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம நாட்டு மகாராணியை பற்றி தான் உங்களுக்கு தெரியும். அவங்க ஒவ்வொரு பிறந்த நாள் அப்பையும் இது மாதிரி ஏழை மக்கள் வசிக்கிற பகுதிக்கு வந்து விடிய காலம் வருவாங்க. கதவை தட்டி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய பொண்ணு வெள்ளி பொருள் இதெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. இன்றைக்கி விடிய காலில் பாருங்கள் வந்திருக்காங்க, உங்கள் வீட்டு கதவை தான் முதல்ல தட்டியிருக்காங்க. ரொம்ப நேரம் தட்டியிருக்காங்க, நீங்கள் பாவம் தூங்கிட்டீங்க போல இருக்கு. அதனால அப்புறமா வந்து எங்கள் வீட்டு கதவை தட்டினாங்க, நான் எந்திரிச்சு திறந்தேன், எனக்கு பொண்ணு வெள்ளி பணமெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. அதாவது இந்த அம்மா இருந்தது ஒரு மைண்ட் செட்டிங், இந்த பெண்மணி தான் வர்றாங்க, இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு, இவங்க தான் காப்பித்தூள் கேட்குறதுக்காக கதவை தட்டுறாங்கன்னு அந்த மைண்ட் செட்டிங்கில் அவங்க இருந்துட்டாங்க. ஆனால் நடந்ததை பார்த்தீங்களா, அவங்க 2 நாள் மட்டும் தட்டிட்டு விட்டுட்டாங்க. 3ஆம் நாள் அந்த ஊர் அந்த நாட்டு மகாராணி தன் பிறந்தநாள் பரிசு யாருக்கா ஏழைக்கு கொடுக்கலான்னு வந்து தட்டும்போது இவங்க வந்து திறக்கலை. இது மைண்ட் செட்டிங்னு சொல்லலாம், வாய்ப்பு தேடி வந்த வாய்ப்பை அலட்சியப்படுத்தினதாகவும் சொல்லலாம். அடுத்தது நடந்தது ஒரு உண்மை கதை. அது நாளைக்கு பார்ப்போம். என்னென்னா, அதை 2 கதைகள்
சில நேரம் 5 நிமிடத்துக்கு மேலே போகும்போது ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர் நீங்கள் ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி வீடியோ போட்டிங்கன்னா நிறைய பேர் இப்படி இப்படி தள்ளி விட்டு போயிடுவாங்க. இன்ஸ்டன்ட் உலகத்தில் எல்லாம் இன்ஸ்டண்ட்டை தான் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னது வந்து, இல்லை சிஸ்டர், இது மாதிரி மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம எப்படி ஒரு சகோதர சகோதரியாக ஃப்ரெண்ட்ஸாக பேசிக்கிறோம், அந்த மாதிரி தான் சிஸ்டர் போடுறேன். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி குறைக்கிறேன்னு இருக்கேன். இது ஓகேயா இல்லை பரவாயில்ல, உபயோகமாக இருக்குது, நீங்கள் 10 நிமிடம், ஏன்னா இப்போ இந்த டிக்டாக்ல 10 நிமிஷம் தான் பேச முடியும் அதிகபட்சம். அதுக்குள்ளே நம்மளோட கருத்துக்களை சொல்லணும், உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். ஓகே அப்படின்னா அடுத்ததில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.